ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிவி லிஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிவில என்ன நடந்திருக்கு அதை பற்றிய ஒரு முக்கியமான காணொலியை இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ சிவி லிஸ்ட்டில் யார் யார்கள் பெயர்கள் விடுபட்டிருக்கு, புதிய சிவி லிஸ்ட்டு மீண்டும் வெளியிடப்படுமா, செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் நேற்று நடந்த இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்த காணொலி பதிவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணி சில வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சில தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டா இருக்காங்க. ஸோ நான் கேட்டிருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்கில் என்ன நடந்ததுன்றதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இதை போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இருக்குது இந்த சிவி லிஸ்ட்டு, நாளைக்கு இருக்குது, அடுத்த 3 தினங்களுக்கு இந்த சிவி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு தான். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக அவங்க வந்து இந்த சான்றிதழ் சரிபார்ப்பை கிளியர் கட்டாக செக் பண்ணுவாங்க. மேனுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்பை செக் பண்ணுவாங்க. சிவியோடைய நோக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியான தகவல் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் பண்ணுவாங்க. இதுதாங்க சிவி சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. 1:1:25 இந்த விகிதாச்சார அடிப்படையில் உங்களை பணியிட எடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங்னா 5 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் தாங்க எடுப்புறதா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பயப்படுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இதில் கிடையாது. ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸில் கூட அதிகமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த எக்ஸாமுக்கு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் சரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே எடுத்துக்கிறாங்க. மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புகிறாங்க. சரிங்க, இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப நீங்கள் முக்கியமான வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு போகணுங்க. ஸோ அந்த சிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு பொறுத்த வரைக்கும் இதில் டைமுக்கு போகணும். சென்னை வந்து எல்லோருக்குமே புதுசு கிடையாது. நிறைய தேர்வுகள் கிட்டத்தட்ட எல்லோருமே வெளியிருந்து தான் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் முன்கூட்டியே காலையில் செஷனாக இருந்தால் நீங்கள் முதல்லையே போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது அவசியமாக இருக்குங்க. மதிய செஷனாக இருந்தால் கூட காலையிலேயே போயிட்டு அங்கே ரீச் ஆகிடுங்க. அங்கேயே ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் பதட்டம் இல்லாமல் முன்னாடியே போயிருங்க. கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறது இன்னும் பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு போகிறது உங்களை யாருக்கு இது வந்திருந்தாலும் சரி, சிவிக்கு எல்லாமே பயப்படாமல் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ பயோடேட்டா, ஐடி கார்டு ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 2-3 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்த உண்மை தகவல் தானா அப்படின்றத அவங்களே ஆதாயத்தோடு எடுத்துக்கிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் என்ஓசி வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்றதையும் கிளாரிட்டி செக் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட கால் பண்ணி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஏன்னா அவங்க என்ஓசி எல்லாமே கிளியர் கட்டாக வாங்கியிருக்காங்களா அப்படின்றதையும் அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவி எல்லாமே வெளியிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஆன சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையான கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 10th 12th மதிப்பெண் சான்றிதழ் இல்லை அதுக்கு இணையான மதிப்பெண் சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்கா அது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக உங்ககிட்ட செக் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th 12th உண்டான சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத கிளியராக செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷனில் இந்த பிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தலாம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஸோ இனி வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிவி இன்னும் 2 தினங்களில் முடிச்சிருவாங்க. ஸோ முடிக்கப்பட்ட பிறகு புதிய வேகன்சிஸ் பட்டியல்களை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கிறதுனால ஒரு 10,000 வேகன்சிஸ் அட்லீஸ்ட் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிடுறதுக்காக தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த எல்லாருமே கேட்ட மாதிரி தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்குறவங்களும் டீச்சர்ஸ் தாங்க. அதனால உங்களுக்குமே உங்களை விட அவங்களுக்குமே நல்லாவே பார்த்துக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடம் இருக்கா, ஏன்னா ரூமில் பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக குறைக்க மாட்டாங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா, உங்களுக்கு ஒன்று ஒன்றா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உடனே எடுத்த உடனே உங்களெல்லாம் அனுப்பிச்சிட மாட்டாங்க. தேவையானதை பொறுமையாக பார்த்து தாங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபை பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் வந்து வெரிஃபை பண்ணுறவங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஒவ்வொன்றா பொறுமையாக தாங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கேட்பாங்க. அது தவிர வேறு எதுவுமே கூடுதலாகவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த கேட்டகரியில் இருக்கிற இப்போ உதாரணமாக யாரெல்லாம் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணலாமா வேணாமான்றத அவங்க டிசிஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட அனுப்புவாங்க. அவங்க தாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த சான்றிதழ் இல்லை, நீங்கள் அப்ளை கூட பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே உங்களை ரிஜெக்ஷன் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஜிடியோடைய வேக்கன்சிஸை இன்னும் சில தினங்களில் புதிதாக வேக்கன்சிஸை உயர்த்தலாம் அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஹெச்ஜிடியோடைய சிவியோடைய புதிய அப்டேட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் இன்னொரு அப்டேட் வர இருக்குது. ஸோ அது மட்டுமே கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் பிஎட் முடித்தவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பிஎட்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றதையும் அவங்களுக்கு தனியாக எழுதியே போட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தாங்க சிவிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்க இருக்கு. தமிழக அரசுடைய பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுவும் கூடுதலான வேகன்சிஸ் பிஆர்டியோடைய வேகன்சிஸை கிட்டத்தட்ட இன்னொரு 10,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்துட்டு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வு தேதிகள் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் இல்லைனா ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இதற்குண்டான பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த அப்டேட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியதாக தினசரி கருதப்பட்டு வருதுங்க. ஸோ ஹெச்ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா வராதா, இதுக்கு தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தோடு இருக்கீங்க. ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை இந்த மாதத்துடைய 20ஆம் தேதி வாக்கில் வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் இந்த மாதம் 20ஆம் தேதியில் பிடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய பேர் விடுபட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாமே அதில் சேர்க்கப்பட்டுவிடும். அதனால் கவலையே பட வேண்டாம். ஸோ மக்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Good morning.